நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அதே மாதிரி நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் யார் வேணாலும் இருக்கலாம், பரவாயில்ல. நீங்கள் வந்து ஒரு சில ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சில ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆனால் தெரிஞ்சுக்க விரும்புவீங்க, அதில் வந்து காசு சம்பாதிக்க விரும்புவீங்க. அது பற்றி தான் முழுக்க பார்க்க போகிறோம். ஒரு சில பேருக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு டீச் பண்ண பிடிக்கும், ஒரு சில பேருக்கு எப்படி சொல்கிறது, ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது பிடிக்கும். சரி, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இது எப்படி பண்ணாலும் நம்மளுக்கு காசு வரும், நம்ம வேலை செய்யாமல் எப்படி நம்மளுக்கு காசு வரும், அது பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிவ் இன்கம், செயலற்ற வருமானம் வரக்கூடிய ஒரு வருமானம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி வந்து நம்ம எத்தனை வருமானம் பேசிவ் இன்கம் பற்றி பார்க்குறோம்னா, செயலற்ற வருமானத்தை பற்றி 5 வருமானத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்பர் 1, உங்களுடைய இடம். ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் வில் பி ரெண்டட். ப்ராப்பர்ட்டி a cash flow rent. ஓகே, ரெண்டல் ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு ஏதாவது நிலம் இருக்குதா, இப்போது அது ஒரு ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு. அந்த இருக்கிற இடத்த வாடகைக்கு விட்டால் அதுலேருந்து காசு வரும். ஓகேவா, ஒரு மந்த்லி இன்கம்மாக வரும் உங்களுக்கு. அது ஒரு பேசிவ் இன்கம் தான். ஏன்னா அவங்க வந்து இருக்கிறாங்க, ஏன்னா நிறைய பேர் வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணியே இருப்பாங்க. ஏன்னா ஒரு சில பேர் இங்கே ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வருவாங்க படிக்கிறதுக்காக, அதனால சொந்தம் வீடு இருக்காது. அதே அவங்களுக்கு அந்த ஓலா ஊப்பர்லாம் இருக்குது இல்லை, ஓஏ, அதே மாதிரி ரூம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லை, அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி சேம் தான். ஏன்னா அந்த கம்பெனி அவங்க ஆட் பண்ணிடுறாங்க, வேறு எதுவும் கிடையாது. அது மாதிரி இடம் வந்து இப்போ காலியாக இருக்குது, அவங்களுக்கு எனக்கு தேவைப்படுது தாங்க, நான் வந்து வாடகை தரேன் உங்களுக்குன்னு சொன்னால் அது ஒரு பேசிவ் இன்கம், செயலற்ற வருமானம். நீங்கள் வந்து போடலாம் கூட, அந்த இடம் வந்து உங்களுக்கு காசு சம்பாதிச்சு தரும். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு வீடு வாடகைக்கு போடுறீங்க, அந்த வீடு வந்து உங்களுக்கு வாடகை சம்பாதிச்சு தருது. டேட்லாம் தெரியாது, சிம்பிளாக சொன்னால் டேட்லாம் எதுவும் தெரியாது எனக்கு. சம்திங் சம்பளம் வரும்போது தந்துடுவாங்க, சில பேர் டிலே பண்ணி தருவாங்க. சரியா, இதுதான் ஃபஸ்ட்டு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி இன்கம், பேசிவ் இன்கம் ஐடியா. செகண்ட், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸ்டாக் மார்க்கெட் சொன்ன உடனே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வந்தோடனே பீதம் கிளம்பும், பயம் வரும். ஏன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் சொன்னாலே எல்லாருக்கும் பீதம் கிளம்புது, அதேமாதிரி பயம் வருது. என் காசு போட்டால் மட்டும் தின்னுருவானோ, இல்லை காசே போயிடுமோ, நான் போட்டோன்னு லாபம் வரணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக் வாங்குறது எப்படின்னா, காய்கறி மார்க்கெட்டில் போயிட்டு காய்கறி வாங்குறதுக்கு சமமான இடம் வந்து ஸ்டாக் மார்க்கெட். அவங்க கம்பெனி வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, என்எஸ்சி பிஎஸ்சின்னு, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு. நேஷ்னல்லாம் உலக எப்படி சொல்ல மாநில லெவலில், பாம்பேனா லோக்கலில். நம்ம எப்படி இங்கே நம்ம லோக்கலில் இருக்கிறோம், ஸ்டேட் டு ஸ்டேட் எப்படி சொல்கிறோம். இப்போ நம்ம தமிழ்நாடு நம்மளுக்கு லோக்கல், அதே இப்போ நம்மளுக்கு சொல்கிறது. நான் இப்போ வந்து சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து நான் எங்கே இருக்கிறேன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறேன். தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருக்கிறேன்னா திருப்பத்தூர் இடத்துல ஜோர்பேட்டையில் இருக்கிறேன். ஜோர்பேட்டையில் வேலூர் பக்கத்தில் இருக்கிறேன் நான். சரி, இப்போ இந்த என்னோடய லோக்கல் ஏரியாவில் எத்தனை மார்க்கெட் இருக்குது, திருப்பத்தூர்லேயும் எத்தனை மார்க்கெட் இருக்குது, இது ஒரு லோக்கல் மார்க்கெட். இது வந்து பிஎஸ்சி, நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச்னால் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கும். இது மாதிரி சொன்னால் நம்ம பெரிய எப்படி சொல்கிறது, 200 வருஷத்துக்கு மேலே இருக்கிற நம்மளுடைய டக்குன்னு சொன்னாலும் எல்லாருக்கும் பிடிக்கும், டாடா கம்பெனி, அதே மாதிரி மஹிந்திரா, அசோக் லைலாண்ட், பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிகள் வந்து அவங்க ஸ்டாக் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்களுக்கு காசு வரதுக்காக. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் அது மாதிரி அவங்க வந்து நேஷ்னல் மாநில லெவலில் அது மாதிரி வராங்க. ஏன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் முதல்ல கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடிங்னா என்னென்னு ட்ரேடிங்கோட சிம்பிள் சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டாக்ஸ்னால் என்ன, இந்த கம்பெனி எப்படி, இந்த ஸ்டாக் மார்க்கெட் எப்படி வேலை செய்யுது, ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் கற்றுக்கோங்க. உங்களுக்கு கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன், புக்ஸ் வாங்கி ரெஃபர் பண்ண பாருங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், பெஸ்ட் இன்வெஸ்டர் புக்குக்கு இது வாரன் பஃபெட்டோட புக்கு, பிகம் எ பிகினர் இன்வெஸ்டர் ஃபார் ட்ரேடிங்னு ஒரு புக்கு இருக்குது. அது வந்து இங்கே வந்து அந்த புக்கு 200 ரூபா 250 ரூபா கூட வரும், பரவாயில்ல. அந்த புக் வாங்கி படிக்காதவங்க ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நல்லாயிருக்கும். சரி, ஸ்டாக் மார்க்கெட் முடிஞ்சிச்சு. அடுத்தது, இது சிம்பிள், எல்லாருக்கும் பிடிக்கும், பிளாகிங் எப்படின்னா இப்போ பெரிய சேலஞ்சாக ஆயிடுச்சு. ஏன்னா யாரும் விரும்ப மாட்டாங்க பிளாக் எடுக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கணும், இதுவும் பிளாகிங் கணக்கு தான், பிளாக்ஸ் தான். ஆனால் ஒரு சில பேர் பிடிக்காது, என்ன இது வீடியோ எடுக்கிறான், எதோ பேசுகிறான் பண்ணுறான் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து காசு சம்பாதிக்கலாம். blogs.com போய்ட்டு நீங்கள் உங்களோட வீடியோ ஃபோட்டோ எதுன்னு அப்லோட் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. பிளாக்ஸ்லேருந்து கூட காசு வரும். உங்களோட வந்து ரீசார்ஜ் பண்ணி உங்களுக்கு காசு வர ஆரம்பிச்சு, ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துனே இருக்கணும், மற்றபடி எதுவும் கிடையாது. பிளாகிங் வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து சேம் யூடியூப்பும் ஒர்க் ஆகுறது, அதே மாதிரி பிளாகிங் சேம் ஒன்று தான். பிளாகும் ஒன்று தான், யூடியூபும் ஒன்று தான், பேர் தான் வேறு தவிர
எல்லோரும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு சேம் தான். இதுலேருந்து கூட காசு வரும். அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் சிம்பிளாக சொல்லலாம். இப்போ வந்து அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரமோஷன் தருவாங்க, இல்லைனா அவங்க லிங்க் தந்துடுவாங்க. இதுதான் என்னுடைய கம்பெனி. இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேனே, இப்போ வந்து என் கையில் இந்த வாட்ச்க்குது, இல்லைனா இப்போ என்கிட்ட இந்த ஃபோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் இந்த ஃபோன், ஏதோ ஒரு ஃபோன் நம்மளுக்கு வேணாம். ஆனால் இந்த ஃபோன் கம்பெனி வந்து நம்மளை வந்து இமெயில் வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க, இல்லை நம்பர் இல்லை ஃபோன் பேசுகிறாங்க. சார், இது மாதிரி எங்களுடைய கம்பெனி பொருள் வந்து சேல்ஸ் ஆகணும், நாங்கள் வந்து புதுசாக வந்துக்கிறோம், உங்கள் சேனல்லேருந்து எங்கள் பொருளை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள், அட்வர்டைஸ் பண்ணுங்கள். அந்த கண்டென்ட் பேசும்போது நடுவில் அந்த டைம் எடிட் பண்ணும்போது இது மாதிரி சொல்லிடுங்க, இது இந்த புது ப்ராடக்ட் வந்தது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துக்கிறேன், கீழே கிளிக் பண்ண சொல்லுங்கள், கிளிக் பண்ணாங்க எங்கள் வெப்சைட்டுக்கு வரும். அது வந்து நான் உங்களுக்கு பார்ட் ஆஃப் கமிஷன் தந்துடுறோம், அவங்களுக்கு எவ்வளோ மீதி போதோ அவங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் கமிஷன் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங், வேறு எதுவும் கிடையாது. எத்தனை பேர் அந்த பொருளை போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இல்லை அவங்க வெப்சைட்டில் உங்கள் அப்ளிகேஷனில் போய் அவங்க கிளிக் பண்ணுறாங்களோ, எத்தனை முறை கிளிக் பண்ணுறாங்களோ பர்சன்டேஜ் ஆஃப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும் மந்த்லி பேசிஸில். அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் ஃபார் அசெட்ஸ் எதனா இருக்கலாம். ஓகேவா? டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் இது எப்படி நான் சொல்லலாம்? டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்னால் இப்போது டிஜிட்டலாக தேவைப்படும். சிம்பிளாக சொல்லலாம், இது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் தான். டிஜிட்டல் மொபைல் ஃபோனுக்கு தேவைப்படுது, இது டிஜிட்டல் ப்ராடக்ட். ஸ்டாக் சொல்லும், இது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் தான். நம்மளுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது டிஜிட்டல் ப்ராடக்ட் தான். நம்மளுக்கு ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், இயர்பட்ஸ், இதெல்லாம் ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் தான். ஓகேவா? டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் சரி, இன்றைக்கி 5 பார்த்துக்குறோம். 6வது போனஸும் நான் சொல்கிறேன். யார் யாருக்கெல்லாம் ட்ராப் ஷிப்பிங் பண்ண பிடிக்கும், தட்ஸ் மீன் ஒரு ஏஜெண்ட்டாக இங்கே ஒரு கம்பெனிக்கு இது, இங்கே ஒரு கஸ்டமர் இருக்கிறாங்க, இதான் இங்கே ஒரு கம்பெனிக்கு இங்கே ஒரு கஸ்டமர், இங்கே ஒரு ஏஜென்ட் இருக்கிறாங்க, இங்கே ஒரு கஸ்டமர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு அட்டாச் பண்ணுறது தான். இவங்க 2 பேருக்கும் அட்டாச் பண்ணணும். சென்டர் ஆஃப் த பாயிண்ட். 1 இருக்குது, 3 இருக்குது, நடுவில் 1 காணும், 2 இப்படி சொன்னால் தான் புரியும். 1 இருக்குது, 3 இருக்குது, நடுவில் 2வது ஆள் நம்பர் காணும். எப்படி சொல்கிறது? அந்த ஆளை வந்து அட்டாச் பண்ணோம். ட்ராப் ஷிப்பிங் வந்து சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு புதுசாக ஒரு கம்பெனி வந்திருக்கும், நீங்கள் போய்ட்டு அவங்ககிட்ட போய் டைப் பண்ணுவீங்க, அவ்வளோதான். சார், இது மாதிரி உங்கள் ப்ராடக்ட் நான் வந்து செல் பண்ணி தரேன், நீங்கள் வந்து என்னோடய வெப்சைட்டுக்கு தாங்கன்னா அவங்க வந்துடுவாங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் ஷிப் பண்ண போகிறீங்க. இப்போ எப்படி அமேசான் இருக்குது, இப்போ நிறைய ஏஜென்ட்ஸ் போய் எப்படி செய்கிறாங்க, சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ எப்படி எல்லோரும் உங்கள் ப்ராடக்டை போய்ட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க ஃபார் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, இது மாதிரி இதெல்லாம் ட்ராப் ஷிப்பிங் தான். அவங்க வந்து பொருள் வந்து எடுத்துன்னு போயிடுவாங்க, சப்ளை பண்ணுவாங்க, கம்பெனி இருக்கும், இங்கே வந்து சப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி சப்ளை டெலிவரி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் ட்ராப் ஷிப்பிங். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இதெல்லாம் ட்ராப் ஷிப்பிங் தான். ஓகேவா? இது மாதிரி ரிலேட்டட் இருக்கிறது 6 சொல்லிக்கிறேன். பேசிவ் இன்கம் ஐடியாஸ். யாருக்கெல்லாம் இந்த பேசிவ் இன்கம் ஐடியாஸ் பிடிச்சிக்குதோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் இது நல்லா இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டாபிக் இந்த கீழே சஜஷன் பண்ணுங்கள், பேசலாம். ஒரு இன்ட்ரெஸ்டான நியூஸ்னு சொல்லப்போனால் சீக்ரெட்டான விஷயம், உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற விஷயம் இது. யார் யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணுதோ, ஐடியா இருக்கா, கீழே கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு தாங்க. அதே மாதிரி எப்படி ப்ரோ நான் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகிறது, நான் ஒரு தொழில் அதிபர் எப்படி ஆகணும், நான் ஒரு தொழில் முனைவர் எப்படி ஆகணும் ப்ரோ, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னா கூட நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதே மாதிரி ப்ரோ எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நான் வந்து ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க விரும்புகிறேன், இங்கிலீஷ் லாங்குவேஜ். சரி, எனக்கு அது எப்படி கற்றுக்கணும்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு கற்றுக்கணும் நல்லா இருக்குன்னு சொல்ல விரும்புங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆமான்னு சொல்லுங்கள். உங்களுக்காக செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணுறேன். இன்றைக்கி நான் அதில் போடுறவங்களுக்காக அன்றைக்கி வந்து தாராளமாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். யார் இருந்தாலும் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ, இது வந்து யாரும் தப்பாக மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? சொல்ல வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை புது வீடியோ சந்திக்கலாம். பாய். அது முன்னாடி நாளைக்கு என்ன வீடியோ வேறு போதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய திஸ் இஸ் சீக்ரெட். பாய்.